வணக்கம். இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். அக்னி புரட்சி ஆசிரியரின் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் வானாபுரம் புடூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் விழா ஜனவரி 28, 2026 அன்று ஊர் நாட்டார் கண்ணன் கவுண்டர் தலைமையில் அக்னி புரட்சி இதழின் ஆசிரியர் தா நாராயணசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் தீபா ஐயனார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோமணி அவர்கள் முன்னிலையில் திரு எஸ் கண்ணதாசன் ஐயர், எஸ் சீனிவாசன் ஐயர் அவர்களின் யாக சாலை பூஜைகள் செய்து மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாலயம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் ஆனந்தன் ஸ்தபதி அவர்களின் சிற்ப வேலையை பாட்டின் கீழ் மாரியம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இவ்வாலயத்தில் அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்பு மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தகோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் ஊரின் முக்கியஸ்தர்கள் பாவாடை கவுண்டர், சாரங்கபாணி கவுண்டர், வழக்கறிஞர் ரங்கநாதன், துணைத் தலைவர் வசந்திராஜா, கிருஷ்ணன், ஐயாச்சாமி, ஏழுமலை, காத்தவராயன், முனியன், முருகன், து ஏழுமலை, பழனிச்சாமி, கந்தசாமி, சுந்தரமூர்த்தி, பாலகிருஷ்ணன், முருகன், ரவி, கோபாலகிருஷ்ணன், முருகதாஸ், முனியப்பன், குழந்தைவேல், சேகர், சக்திவேல், சேட்டு ராஜி, குமார், முருகவேல், ஐயனார், சங்கர், காத்தவராயன், தங்கராசு, சத்யராஜ் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், விருந்தினர்கள், பக்த கோடிகள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.